இன்றைக்கு ஈரான் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அரபு நாடுகள் எதையுமே தாக்கல, அரபு நாடுகளுக்கு உள்ள போய் எக்ஸ்ட்ரா தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லி மசூத் பெசக்ஷியன் மன்னிப்பு கேட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மசூத் பெசக்ஷியனுடைய மன்னிப்பை பல பேரும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேருங்கிறத தாண்டி இந்த அமெரிக்காவுடைய அதிபருங்கிற பேர்ல ஒன்று இருக்குதா இல்லையா, அதுவே அறகுறையா புரிஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டதோட அந்த ஆள் என்ன பண்றானா எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லாண்டு சொல்லி அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிருக்கலாம். இனியா மன்னிப்பு கேட்டு விட்டார், சரண்டர் ஆகிவிட்டார்கள், எங்கள்கிட்ட மண்டியிட வேண்டும், இல்லை என்றால் கடுமையாக தாக்குவோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. சொன்னதோட அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்தா வாங்கிக்கண்டு இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சரவெட்டி தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் ஐரோப்பிய நாடுகள் இதிலே பங்கெடுக்கவே கூடாது என்கிற கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஏற்கனவே மசூத் பெசக்ஷியன் அரபு நாடுகளுக்கு நாங்கள் அதாவது அமெரிக்க பேஸ் தவிர்த்து மற்ற இடங்களுக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு நாங்கள் வருந்துகிறோம், மன்னிச்சுக்கிறோங்க, சாரிப்பா, இனி அப்படிலாம் நடக்காது, எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தினா மட்டும் தான் நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாரு. உடனே அந்த சரண்டர் ஆகிட்டார், மன்னிப்பு கேட்டார், இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சொன்னாங்க. அமெரிக்க அதிபரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்ததோட என்ன பண்ணாங்கன்னா, நீ அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் அப்படி சொல்லவே இல்லையடா, நான் அமெரிக்க பேஸுக்கு அடிச்சு தான் ஆகுவேன், மற்ற இடத்துக்கு தான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இந்த பாரு அடிக்கிறேன்னு சொல்லி திருப்பி ஐஆர்ஜிசி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நடத்தப்பட்ட படுபயங்கரமான தாக்குதல் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஜுபைர் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய தளத்தை திட மற்றும் திரவ எரிபொருள் ஏவுகணைகளால் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது அது சொல்றது ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஆகிய 2 வகையான ஏவுகணை தாக்குதல்களாலும் அந்த இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அட்டாக் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்கா நடத்திய ஒரு தாக்குதல் காஷ்மீர் பகுதிகளில் நடத்தியிருக்கிறாங்க ஈரானுடைய. அந்த பகுதியில் உப்பு நீரை குடிநீராக்குற ஒரு திட்டம், ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது, அந்த ஃபேக்டரியை இலக்கு வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எனவே உப்பு நீரை குடிநீராக்கி கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரான் அந்த பகுதிகளில், காஷ்மீர் பகுதிகளில். அந்த பகுதிக்கு அட்டாக் பண்ணதுக்காக பதிலடியாகத்தான் தற்போது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேஸுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம்னு சொல்லி சரவெடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய முக்கியமான பாதுகாப்பு நிறுவனங்கள் மேம்பட்ட ஆயுதங்களுடைய உற்பத்தியை 4 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அமெரிக்காவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லி வந்தோம், இப்போ அவங்களும் அதையே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால்,